தமிழகத்தில் தவறுகளை தட்டி கேட்கும் இடத்தில் திமுக உள்ளதாக அந்த கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிற கட்சிகளில் இருந்து திமுகவில் இணையும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிக மற்றும் தமாக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய 300க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். அப்போது உரையாற்றிய ஸ்டாலின், திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் தட்டி கேட்கும் இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் கடைசி மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் கல்வி மற்றும் தொழில் துறையில் பின்னோக்கி செல்வதாகவும் மு.க.ஸ்டாலின் வேதனை தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது நாம் ஆட்சி பொறுப்பில் இல்லை. ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை தட்டி கேட்க முடியாததற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு ஒரே ஒரு எதிர்க்கட்சியாக, அது ஒரு பலமிக்க ஒரு எதிர்க்கட்சியாக 89 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது.